ஹாய் மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒருத்தவங்களோட பர்த்டே. காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கோம். காரெல்லாம் இப்படி அடுக்கி வச்சுட்டு அவர் விளாண்டுட்ருக்காரு. இவங்க 2 பேரும் இங்கே தூங்கிட்டுருக்காங்க. இப்போ தான் மதியானம் சாப்பாடு செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில். நான்வெஜ்லாம் எதுவுமே செய்யலை. அதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலு. நெக்ஸ்ட்டு என்னென்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் நைட்டு இவங்களுக்கு பர்த்டேன்றதுக்காக நான் கோன் போட்டு விட்டேன் பாருங்கள். அதில் கேபி அப்படின்னு போட சொன்னாங்க அவங்களே, அதுக்காக இவங்களுக்கு போட்டு விட்டேன். அந்த கையை காமிங்க. இது நார்மல் டிசைன் தான். இது பூ டிசைன் போட்டேன், ஆனால் அது பூ மாதிரியே இல்லை. ஏதோ ஒரு டிசைன் கோனால் வச்சு விட்ட மருதாணியில் வைக்கணும்னு நினச்ச மருதாணி பிரிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் கோன் இருந்துச்சு வீட்டில், கோனில் வச்சு விட்டேன். தம்பி அப்போ தூங்கிட்டான், அதனால் தம்பிக்கு வைக்க முடியல. காலையில் எழுந்திரிச்சு எனக்கு வைக்கலையான்னு கேட்குறான். அவங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லை, வருஷம் அவங்களுக்கு வாங்குறதா. வருஷம் அவங்களுக்கு பர்த்டேனாலும் ஆனிவர்சரினாலும் இதை தான் நான் வாங்கி தரேன். அவங்க ஒழுங்காகவே வச்சுக்கவும் மாட்டுறாங்க. இந்த வருஷமும் அதே கிஃப்ட்டு தான் வாங்கி தரேன். வாங்க போய் அந்த கிஃப்ட்டை விட்டு கொடுக்கலாம். என்ன ரியாக்ஷன் வருது பார்க்கலாம். ஒரே ரியாக்ஷன் தான், ஒரு ரியாக்ஷன் இருக்காது. என்ன பாருங்கள், கிஃப்ட்டு எடுத்தாச்சு. அவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க. இதுதான் கிஃப்ட்டு. சும்மா சடனாக பேக் பண்ண முடியல. காலை ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததால் டைமே இல்லை. அதனால் இதை பேக் பண்ண முடியல. நல்லா சும்மா பேக் பண்ணி வச்சுருக்காரு. வாங்க போய் கொடுக்கலாம். ஹாப்பி பர்த்டே. அதுக்கு முன்னாடி இவன் பிடிங்கிட்டான். அங்கே போய் உட்காரு, அப்பா கூட உட்காரு. கார் இருக்கும், உங்கள் அப்பா கார் ஓட்டி விளாடுவாங்க, அதனால் கார் வாங்கி வச்சுருக்கேன். ஆமாம், டைம் இல்லை, நல்லா பேக் பண்ண முடியல. வருஷம் இந்த கிஃப்ட்லாம் வாங்கி தரேன் நான். நீங்களும் ஒழுங்காக வச்சுக்கவே மாட்டீங்க. என்ன சொல்லு? அதில் இருக்க டேகு கூட பிக்க டைம் இல்லை எனக்கு. எங்கே பார்த்துறீங்களோன்ட்டு நான் அப்படியே பேக் பண்ணிட்டேன். நன்றி. பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கல, கண்ணாடி வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன் இந்த கண்ணாடி வாங்கி கொடுத்தேன்னா, ரீசெண்டாக ஊர்லேருந்து எங்களை அழைச்சிட்டு வரும்போது என்னாச்சு அப்பாவுக்கு? அப்பா ஊர்லேருந்து நம்மளை அழைச்சிட்டு வரக்குள்ள லாரியிலேருந்து அவங்க கண்ணில் ஏதோ பட்டுருச்சுல, தூசி. என்ன பட்டுது? அது பேர் என்ன? தூசி இல்லை, அது பேர் நீங்கள் என்னமோ சொன்னீங்களே. போதும் கைட்டுங்க, மூக்கில் தொங்குது. பீஸாண்டாம். அந்த லாரி அப்படியே எங்களை ஓவர்டேக் பண்ணி போச்சா. அப்போ பார்த்தீங்கன்னா அது கண்ணில் அடிச்சிருச்சு. அங்கேயே கண்ணில் ஊது எடுனாங்க. எங்கேயுமே பார்த்தா தெரியவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்தும் அவங்க தலையில் அடிச்சுக்கிட்டு ரொம்ப அவதிப்பட்டாங்க. கண்ணில் போய் மாட்டிக்கிச்சு, எடுக்கவே முடியல. அதனால் அவங்க அதுக்கப்புறம் நைட்டு 10 மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சு மருந்து வாங்கிட்டு அவங்க எடுத்தாங்களாம். அந்த பல்ஸால் மேலே கண்ணில் போய் சொருவிட்டு இருந்துருக்கு. அதனால் நான் பல தடவை சொல்லிட்டேன், ஹெல்மெட் போடுங்க, இல்லைனா கண்ணாடியாவது போடுங்கன்னு. கண் ரொம்ப முக்கியம்ல. ஏதோ ஒரு கண்ணாடியை போட்டுட்டு வந்தால் கண்ணில் படாமல் இருக்கும்னு பல தடவை சொல்லிட்டேன், கேட்க மாட்டுறாங்க. இப்போ இந்த தடவை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், இந்த கண்ணாடி எங்கெங்கே கிடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ தான் சும்மா போட்டுப்பாங்க, இதுக்கப்புறம் அது கிடக்கும் அங்கேயும் இங்கேயும், வீணாக்கிடுவாங்க போட்டு. இதையாவது பத்திரமா வச்சுருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இவங்களுக்கு இந்த கண்ணாடி வாங்கினேன். இல்லைனாலும் வருஷம் இவங்களுக்கு என்ன வாங்குறது? கண்ணாடி, பர்ஸு, அப்புறம் இன்னொன்று வாங்கி தருவேன், வாட்சி. இது இந்த 3 கிஃப்ட்டை தவிர இவங்களுக்கு எனக்கு வாங்கி தர ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வேறு ஏதாவது கிஃப்ட்டு இவங்களுக்குனா ஒரு ஜென்ஸுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. லேடிஸ்க்குனா நிறைய வாங்கலாம், இவங்களுக்கு என்ன வாங்குனே தெரில.
ஜென்ஸுக்கு ஏதாவது இதை விட டிஃப்ரெண்ட்டாக gift வாங்கி தர முடியும்னு ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி கார் வேணுமா? உன் பர்த்டே வாங்கி தரேன். யாருக்கு எந்த gift வாங்கி கொடுத்தாலும் யாருமே பத்திரமா வச்சுக்க மாட்டுறாங்க. எனக்கு gift வாங்கி கொடுக்க ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். ஆனால் அந்த கிஃப்ட்டை ஒழுங்காக வச்சுக்கலன்னா செம்ம கோவம் வந்துடும். நிறைய பேர் இது வரைக்கும் நிறைய பேருக்கு நான் gift கொடுத்துட்டேன். யாருமே என் கிஃப்ட்டை ஒழுங்காக வச்சுருக்கல. அதனால் இனிமேல் யாருக்குமே gift வாங்கியே கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ எதுக்கு அப்பாவுக்கு வாங்கி கொடுத்தனா அந்த கண்ணில் பட்டுச்சு, அதனால தான் வாங்கி கொடுத்தேன். அந்த ஒரு ரீசனுக்காக. வேறு எந்த கிஃப்ட்டுமே எதுக்காக வாங்கி தர மாட்டேன் நான். இது எப்போ வாங்கினேன் சொல்லுங்கள்? வளையல் வாங்கிறதுக்காக போனான் மாலுக்கு. அங்கே போனால் வளையல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் பார்த்தேன். இவங்க எப்பயுமே என் கூடயே வருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இவங்க கோச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கீழே நின்னாங்க. இதான் ஜான்சன் போயிட்டு நான் பார்த்து ரவுண்ட் அடிச்சு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி நான் போய் இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது? கைட்டாதீங்க, நைட்டும் தூங்கும் போதும் போட்டுக்கிட்டே தூங்குங்க. இப்போ தான் இப்படி இருக்கும். இன்னும் நான் அந்த கண்ணாடி ஒழுங்காக வச்சுருக்கலன்னா அப்புறம் இருக்குது. அடுத்த வருஷம் உங்கள் பர்த்டே வரைக்கும் இந்த கண்ணாடி புதுசாகவே இருக்கணும். நான் அடுத்த வருஷம் திருப்பி வாங்கி தருவேன். அது வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணியே தான் இருக்கணும். நீ எங்கேப்போ எப்போ வெளில போகிறீங்களோ அப்போ மட்டும் போட்டுக்கிட்டு அது நல்லா தான் இருக்கும். போட்டு வந்து பத்திரமா கட்டி வச்சிடணும். நல்லா கண்ணு தெரியுதுல்ல? தெரியுதா? போய் பாருங்க. நான் கண்ணாடி வச்சு தான் பார்த்தேன். என் கண்ணில் வச்சு பார்த்தா நல்லா தான் தெரிஞ்சுது. கொஞ்சம் கலராக தெரியுது அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் நல்லா தான் தெரியுது. உங்களுக்கு அது செட் ஆகலைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் இனிமேல் போய் வாங்கிக்கணும். எல்லாம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கு இப்போ தான் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு இருக்கேன். அப்படியே போயிட்டு இங்கே 2 பேரும் அடங்கவே மாட்டுறாங்க. அங்கே பாருங்கள், இவன் தான் ரொம்ப வாளாக இருக்கான். போச்சுட்டு நிற்கிறான். கோயில் கிளம்பியாச்சு. டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் கோயில் திறந்துருப்பாங்க. அதனால தான் இந்த டைமுக்கு கிளம்பியிருக்கோம். எனக்கு எப்படி தெரியும்? தம்பி எங்கே வந்திருக்க? சாமி கும்பிட வந்திருக்கியா? என்ன கோயிலுக்கு போகிறோம்? சிவன் கோயிலுக்கா? நீனா வண்டி ஓட்டினா? வண்டி ஓட்ட தெரியுமா உனக்கு? இப்படி தான் ஓட்டணுமா? அவங்க அப்பா வத்தி சொல்லுவாங்க போயிருக்காங்க. அதாங்க வெயிட் பண்ணுறோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். லாஸ்ட்டாக இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இவங்களுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுக்கலான்னு நான் இருந்தேன். கடைசியில் இவங்களை கொண்டு போய் கடையில் விட்டால் ஒரு டிஷர்ட் கூட எடுக்கவே மாட்டுறாங்க. எதா பார்த்தாலும் எனக்கு வேணாம், எனக்கு டிஷர்ட் இருக்கிற டிஷர்ட் போதும் 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 போதும். எந்த கடையிலையும் அவங்க டிஷர்ட்டே எடுக்கல. 2 கடை 3 கடை போயிட்டு வந்துட்டோம். டிஷர்ட்டு பார்த்தோம், எல்லாத்துலேயுமே பார்த்தோம். அவங்களுக்கு பிடிக்கல எனக்கு. அதனால் வேறு சர்ப்ரைஸாக டிஷர்ட் எடுத்தாலான்னு பார்த்தா அதுவே பிடிக்கல. வேறு என்ன எடுத்து தருது? வேறு என்ன எடுக்கிறது? அவங்களுக்கு தேவையானது இது. அவங்களுக்கு என்னமோ தேவைப்பட்டது. அதை போய் எனக்கு டிஷர்ட் வேணால் இதை வாங்கி கொடுனாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு பொருளை அவங்க வாங்கிட்டாங்க. இது எப்படி வாங்கினேன்னு தெரியுமா? இந்த காசு நான் சம்பாரித்து வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வருஷம். இது அவங்களுக்கே தெரியாது. இப்போ தான் சொல்கிறேன். மல்லாட்டாயிரத்துக்கு காசை தர்றாங்க. நான் சம்பாரித்து இந்த வருஷம் அவங்களுக்கு எடுத்து கொடுத்தது. பர்த்டேக்கு ஒரு டிஷர்ட்டு ஒரு ஞாபகமாக எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தேன். இவங்க டிஷர்ட் வேணான்ட்டாங்க. நான் வேலைக்கு போய் சம்பாரித்து உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இவங்க பர்த்டே இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இவ்வளோ சிம்பிளாக இல்லை, எப்பயுமே இவங்க பர்த்டே சிம்பிளாக தான் முடியும். கடைசியாக முடிச்சு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு. அவ்வளோதான் வரும். இதுக்கு மேலே வராது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்கள் மாதிரி தான் நீ காமிங்க.
நான் வச்சு விட்டேன். நான் தூங்கிட்டேன். முடிச்சு பார்க்கும்போது கையில் மருதாணி இருந்தது. அதுவே பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. ஆமாம், சர்ப்ரைஸ். மருதாணி வச்சு விட்டு சர்ப்ரைஸ். நான் டிஷர்ட் வாங்கி கொடுக்க இட்டுட்டு போனது சர்ப்ரைஸ் கிடையாது. இதை விட அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து தரேன், சம்பாதிச்சு எடுத்து தரேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.